எங்களை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும். இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் மீண்டும் இந்த இயக்கம் வழிநடத்தி சென்று வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை உறுப்பினராக இன்றைக்கு நீக்கினாலும் கூட விதியின் அடிப்படையில் என்னை நீக்கவில்லை. அதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை விரைவில் உங்களுக்கு அறிவிப்பேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நான் இந்த கட்சியிலே இயங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதற்கு பிறகு நீக்கியதற்கு என்ன காரணம், விதிகள் இருக்கிறதா என்பதை ஆய்ந்து அதற்கான முடிவுகளை வழக்கறிஞரோடு கலந்து பேசி முடிவுகளை நான் மேற்கொள்ள இருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதோடு இந்த நிலையிலே என்னுடைய கருத்துக்கள் இங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலும் துரோகம் என்று சொன்னாலே அதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய அவர்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அவர் அடிக்கடி சொல்வார், திமுக பற்றி பொய் சொல்வதே நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று சொல்வார். எல்லோரையும் துரோகம் செய்கின்ற நோபல் பரிசு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாண்பு எடப்பாடியாருக்குத்தான், எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர யாருக்கும் கொடுக்க இயலாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்த கட்ட நடவடிக்கை முதலில் என்னுடைய உறுப்பினர் பதவியை விதியின் அடிப்படையில் இல்லாமல் சர்வாதிகார போக்காக நீக்கப்பட்டதற்கு நாங்கள் விளக்கம் கேட்க இருக்கிறோம். இவர் இப்போது இருப்பது தற்காலிக பொதுச் செயலாளர் தான், நிரந்தர பொதுச் செயலாளர் என்று இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் அந்த ஆணையை பிறப்பிக்கவில்லை. அது தேர்தல் ஆணையத்திலே 6 பேர் நிலுவிலே இருக்கிறது. தற்காலிக பொதுச் செயலாளரை 53 ஆண்டு காலம் தலைவர் காலத்திலிருந்து நான் தீவிர உறுப்பினராக இருந்த என்னையே நீக்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்வியாக வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடர இருக்கிறேன்.